ஸ்ரீ குருப்யோ நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். குருரேவ கதிஹி குருமேவ பஜே குருணைவ சஹாஸ்மி நமோ குரவே ந குரோஃப் பரமம் சிசுர் அஸ்மி குரோஹோ மதிர் அஸ்தி குரௌ மம பாஹி குரோ அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுः குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நம சூர்யாய சாந்தாய சர்வரோக நிவாரிணே ஆயுர் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் தேஹி தேவ ஜகத்பதே சப்தாஸ்வரதம் ஆரூடம் பிரச்சண்டம் கஷ்யபாத்மஜம் ஸ்வேத பத்மதரம் தேவம் தம் சூர்யம் பிரணமாம்யஹம். இன்னைக்கு 53வது ஸ்லோகம். முஞ்சன் ரஷ்மீந்திநாதௌ தினகம சமயே சம்ஹரம்ச்ச ஸ்வதந்திரஹ स्तोत्र प्रख्यात वीर्यो विरत आक्रान्तिबद्धाभियोगः कालोत्कर्षाल्लघुत्वं प्रसभमधिपतौ योजयन् यो द्विजानां सेवा प्रीतेन पूष्णात्मसम इव कृतस्त्रायतां सोरुणोवः. இதுல சூரியனையும் சூரியனோட தேரோட்டியான அருணன் இவா ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி அந்த அருணன் உங்களை காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்றார். முஞ்சன் ரஷ்மீனு தின ஆதவ் தினகம சமயே சம்ஹரன் ச ஸ்வதந்திரஹ ஸ்தோத்ர பிரக்யாத வீரியஹ அவிரத ஹரிபத ஆக்ராந்தி பத்த அபியோகः கால உத்கர்ஷாத் லகுத்வம் பிரசபம் அதிபதௌ யோஜயன்னு யஹ த்விஜானாம் சேவா பிரீத்தேன பூஷ்ணா ஆத்ம சம இவ கிருதஹ திராயதாம் சஹ அருணஹ வஹ. சோ பூஷ்ணன் ஃபர்ஸ்ட் லைன் எண்ட்ல ஸ்வதந்திரஹ உண்டா, அங்க விசர்க்கம் இருக்கா? ஆமா ஆமா, ஸ்வதந்திரஹ. ஓகே, ஸ்வதந்திரஹ. சில இடத்துல அந்த ஸ்தோத்திர பிரக்யாத்த வீரியகால சில இடத்துல வெறும் தோத்திரன்னு எடுத்துக்கணும், சில இடத்துல ஸ்தோத்திரன்னு எடுத்துக்கணும். ஸ்தோத்திரன்னு எடுத்துட்டேன்னா அந்த விசர்க்கத்தை எடுத்து விடணும். அங்க ஸ்தோத்திரன் இருக்கா? ஆமா, ஸ்தோத்திரன்னு இருக்கு, அதனால அந்த விசர்க்கத்தை எடுத்துப்பா. அந்த இஸ் எடுத்துட்டு ஒரு விசர்க்கம் போட்டுக்கணும். அது ஸ்லேடை இந்த ஸ்லோகம் இல்ல, அது ரைட். ஆனா ஒரே ஒரு இஸ் மட்டும் தான் இருக்கு, அதனால அதை மேல வைக்கணுமா இல்ல கீழேயே வச்சுக்கணுமா? அது ஸ்வதந்திரஹோட விசர்க்கம். அதுல ஒரு இடத்துல எஸ் போட்டுக்கணும், இஸ் போட்டுக்கணும், ஒரு இடத்துல போட்டுக்காம பாத்துக்கணும். ஓகே, அந்த மாதிரி அர்த்தம் சொல்லும் பொழுது உங்களுக்கு அது புரியும். ஓகே, பட் இட் இஸ் ஸ்வதந்திரஹ. இதுல என்னன்னா யஹ தினாதௌ ரஷ்மின்னு முஞ்ச. சரி, இப்போ ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு சொன்னேன் இல்லையா? எப்படின்னா அருணன் என்ன பண்றாரு, கார்த்தால வந்த உடனே அந்த குதிரைகள் எல்லாம் கிளம்பணும் இல்லையா? கிளம்பணும் அப்படிங்கறதுனால என்ன பண்ணுவார், அந்த 7 கயிறுகளை பிடிச்சிட்டு இருக்காரு இல்லையா? அந்த 7 கயிறுகளையும் கொஞ்சம் லூசன் பண்ணுவார். அப்பதான் அந்த குதிரையெல்லாம் ஓடுறதுக்கு ஆரம்பிக்கும். சோ சூரியன் என்ன பண்றார், கார்த்தால வந்த உடனே அவரோட கதிர்கள் அனைத்தையும் வெளியில விடுறார். அதே மாதிரி சாயந்தரம் ஆன உடனே இந்த அருணன் என்ன பண்றார், அந்த கயிர்கள் அனைத்தையும் பிடிச்சி லேசா இழுத்துக்கிறார் உள்ளுக்குள்ள. அப்பதான் அந்த குதிரைகள் எல்லாம் ஓட்டத்தை நிறுத்தும், சன்செட் வரும். அதே மாதிரி சூரியன் சாயந்தரம் ஆன உடனே வெளியில விட்ட கதிர்கள் அனைத்தையும் இழுத்துக்கிறார் தனக்குள்ள. ஸோ அது ஒரு கம்பேரிசன். அதுக்கப்புறம் ஸ்தோத்திர பிரக்யாத்த வீரியா அப்படின்னா ஸ்தோத்திரத்தினால புகழப்பட்டவர் யாரு, சூரியன். இவர் தோத்திர பிரக்யாத்த, தோத்திர அப்படின்னா இந்த கையில வச்சுட்டு இருக்கிற அந்த பிரம்பு சாட்டை, அந்த குதிரை ஓடணும்னா அந்த சாட்டையை அடிச்சு ஓட விடுறாரு இல்லையா? சோ அருணன் தோத்திர பிரக்யாத்த வீரியா, சூரியன் ஸ்தோத்திர பிரக்யாத்த, பிறர்களால ஸ்தோத்திரம் செய்யப்பட்ட ரொம்ப பிரசித்தமானவர் இவர் சூரியன். அது ஒண்ணு. இன்னொன்னு ஹரிபத ஆக்ராந்த. ஹரிபதம் அப்படின்னா ஆகாசம்னு அர்த்தம். ஹரிபதம், சூரியன் அந்த ஹரிபதம் அந்த ஸ்கைய கிராஸ் பண்ணி போறார். ஹரினா குதிரை, அந்த குதிரையோட கால் அதோட ஓட்டத்தை பார்த்து இவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், அருணனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ பத ஆக்ராந்த பத்த அபியோக, அதுலயே இருக்கும் இவரோட கான்சென்ட்ரேஷன். குதிரை சரியா ஒரு குதிரை சரியா ஓடலைன்னா கூட
ஹி ஹாஸ் டு என்ன சொல்றது, மேக் இட் ரன் ஃபாஸ்டர். ஸோ அது ஆபத்த அபியோக ஒண்ணு. இன்னொன்னு த்விஜ அதிபதி. யாரு த்விஜ அப்படிங்கிறதுக்கு வந்து த்விஜன்ம, அதாவது 2 முறை பிறப்பது. பறவைகளுக்கு எல்லாமும் த்விஜான்னு பேரு. ஏன்னா அது ஒரு முட்டைன்றது ஒரு பிறப்பு, அந்த முட்டையோட ஓட்டை உடைச்சு வெளில வர்றதுனால இன்னொரு பிறப்பு. ஸோ கருடன் வந்து த்விஜ, அது ஒண்ணு. இன்னொன்னு த்விஜ அதிபதி. த்விஜ அதிபதிங்கிறது சந்திரனை குறிக்கிறது. ஸோ சூரியன் வந்த உடனே சந்திரனோட ஒரு புகழ் மங்க ஆரம்பிச்சுடுறது. அதே மாதிரி அருணன் வந்து கருடனுக்கு அண்ணனா பிறந்ததுனால ஒரு உயர்நிலை இவர். ஸோ இதுதான் 2 பேருடைய கம்பேரிசன். அப்பேற்பட்ட அந்த அருணன் வந்து உங்களை காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இப்ப சொன்னதை வந்து இந்த ஸ்லோகத்துல எப்படி கொடுத்திருக்காருன்னு பார்ப்போம். யஹ தின ஆதவ் ரஷ்மின்னு முன்சன்ன, எவர் ஒருவர் தினத்தோட ஆரம்பத்தில், தின ஆதவ் ரஷ்மீன், ரஷ்மீன் தான் அந்த கையில வச்சுட்டு இருக்கிற கயிறுகள். ஒன்னு கயிறுன்னு அர்த்தம், இன்னொன்னு ரஷ்மி அப்படின்னா கிரணங்கள்னு அர்த்தம். சூரியனுக்கு கிரணங்கள், அருணனுக்கு அந்த குதிரையை இழுத்து பிடிக்கிற அந்த கயிறு. ரஷ்மின்னு முன்சன், முன்சன்னா அப்படி லூசன் பண்ணி ஃப்ரீயா விடுறது. சூரியன் கதிர்களை வெளியில விடுறார், இவர் அந்த குதிரையோட கயிறுகளை லூசன் பண்ணி விடுறார். தினகம சமயே சம்ஹரன், ஆரம்பத்துல விடுறா, முடியும் பொழுது இழுத்துக்கிறா. சூரியன் தன்னோட கதிர்கள் அனைத்தையும் இழுத்து நுடுறார் சாயந்தரம் ஆச்சுன்னா. அதே மாதிரி இவர் அந்த 7 கயிறுகளையும் இழுத்து நுடுறார். சம்ஹரன்ச்ச ஸ்வதந்திரக, அவளோட இச்சையில தான் அதை பண்றா, அதனால ஸ்வதந்திரக. அப்புறம் ஸ்தோத்திர பிரக்யாத வீரியக, பல முனிவர்களாலும் தேவர்களாலும் புகழப்பட்ட ஒரு பிரக்யாத வீரியன் சூரியன். இவர் வந்து அந்த இஸ்ஸை எடுத்துட்டு தோத்திர பிரக்யாத வீரியக, தோத்திர அப்படின்னா அந்த சாட்டை பிரம்பு, அந்த பிரம்பால அந்த குதிரைகளை அடக்கி ஓட வைக்கிறார். அதனால இவர் தோத்திர பிரக்யாத வீரியக. அதுக்கப்புறம் அவிரத ஹரிபத ஆக்ராந்தி பத்த அபியோக, அவிரத இடைவிடாமல் அந்த ஹரிபதம், ஹரிபதம்ங்கிறது ஆகாசம் ஒண்ணு, இன்னொன்னு குதிரையினுடைய கால். சூரியன் வந்து ஆகாசத்தை இந்த சைட்ல இருந்து அந்த சைடு போய் அந்த பத்த அபியோக அதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கார். அதே மாதிரி இந்த அருணன் வந்து அந்த குதிரைகள் 7 கரெக்டா ஓடிட்டு இருக்கா, அந்த கால் வந்து மாத்தி மாத்தி ஒரே ஸ்பீட்ல போறதா சீரா இருக்கா அப்படிங்கிறதுலயே இவரோட கான்சென்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு. ஹரிபத ஆக்ராந்தி பத்த அபியோக. அப்புறம் கால உத்கர்ஷாத்து லகுத்வம், கால உத்கர்ஷாத்து அதாவது ஒரு காலத்தினோட போக்குனால லகுத்வம், லகுத்வம்னா சின்னதா போறது. சோ அருணன் வந்து முன்னாடி பிறந்ததுனால கருடன் தம்பி ஆயிடுறார் இல்லையா, அதே மாதிரி சூரியன் வரதுனால சந்திரன் மறைந்து விடுறார். கால உத்கர்ஷாத்து த்விஜானாம் அதிபதவ் பிரசபம் லகுத்வம் யோஜயன்னு. த்விஜானாம் அதிபதவ், த்விஜானாம் அதிபதவ்ங்கிறது பறவைகளோட ஒரு அதிபதியா இருக்கிற கருடன் ஒரு அர்த்தம். இன்னொன்னு த்விஜாதிபதிங்கிறது சந்திரனை குறிக்கிறது. அவளை லகுத்வம் யோஜயன், அவளை சிறியதா ஆக்கிவிடுறா, புகழ்ல ரொம்பவே சிறியதா ஆக்கிவிடுறா. அப்பேற்பட்ட சேவா பிரீத்தேன, இந்த முதல் ஸ்லோகத்துல படிச்சோம் இல்லையா, அவள்லாம் சேவை செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு சித்த சாத்தியர்கள் எல்லாரும் வந்து கார்த்தால அர்க்கியம் கொடுத்து, சோ அந்த ஒரு சேவா பிரீத்தேன அவ பண்றா. பூஷ்ணா, அந்த பூஷ்ணா பூஷன் அப்படிங்கிறது சூரியன், பூஷா அப்படின்னா சூரியன், அந்த சூரியனை மாதிரி சமமா இருக்கிற இவ அந்த சக அருணக, அந்த அருணனானவர் வஹத்ராயத்தாம் உங்களை காப்பாற்றட்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட. சோ சூரியனையும் அந்த இது சொன்னேன் இல்லையா, தோத்ரக்கு என்ன மீனிங் சொன்னேன்? தோத்ர அப்படின்னா சாட்டை. ஓகே, அப்புறம் ஓகே ஓகே, தேங்க்யூ. இந்த ஸ்லோகத்தில் ஸ்லேடை அணியாக சொற்களை அமைத்துள்ளார் மயூரகவி. சூரியன் தன்னுடைய தேரோட்டியான அருணனை தனக்கு நிகரான தகுதி உள்ளவனாக கண்டு அவனை தனக்கு சமானனாக மதிக்கின்றான். இத்தகைய அருணன் உங்களை காக்கட்டும். சூரியன் காலையில் தன் கிரணங்களை வெளியே விட்டு மாலையில் சுருக்கிக் கொள்கின்றான். அருணன் குதிரைகளின் மூக்கு கயிறுகளை, கடிவாள கயிற்றினை காலையில் தளர்த்தி மாலையில் இழுத்து பிடிக்கின்றான். இங்கும் ரஷ்மி என்ற சொல் ஸ்லேடையாக கிரணங்களையும் மூக்கு கயிறுகளையும் குறிக்கின்றது. சூரியன் ஸ்தோத்திரத்தினால், ஸ்தோத்திர தன் மகிமை விளங்க பெற்றவன். அருணன் தோத்திரத்தினால், தோத்திர சாட்டை வீசுவதில் சமர்த்தன் என்று புகழப்பட்டவன். இங்கு ஸ்தோத்திர தோத்திர என்னும் சொற்கள் வெவ்வேறாயினும் அமைப்பினால் ஒன்று போல காணப்படுகின்றன. சூரியன் ஹரிபதம் என்ற சொல்லுக்குரிய ஆகாயத்தை அளாவுவதில் கவனம் செலுத்துகின்றான். ஹரி குதிரை, பதம் கால்கள்,
அவற்றின் நடையில் கவனம் செலுத்துகின்றான் அருணன். த்விஜானாம் அதிபதி என்றால் த்விஜராஜக, சசதரக, நக்ஷத்ரேஷக, பிரபாகரக என்றபடி சந்திரன் என்றும் பொருள். சகுந்த, சகுனத்விஜாகா என்றபடி பக்ஷிகளுக்கு பெயர். இதை ஸ்லேடையாக உபயோகப்படுத்தி அருணன் பக்ஷிராஜனான கருடனுக்கு முன்னவனாக பிறந்ததனால் பக்ஷிராஜனை லேசாக்கி விட்டான். சூரியனோ காலையில் சந்திரனை பின்தள்ளி லேசாக்குகின்றான். இவ்வித ஒத்த செயல்களால் சூரியன் அருணனை தனக்கு ஈடானவனாக மதித்தான். Both the sun and Aruna set free the Rashmis, that is the rays or the rains, in the beginning and withdraw them at the close of the day independently. Their valor is known from stotra, hymns, and totra, whip. The sun tries always to go across the sky, Haripada, while Aruna hastens the speed of the horses, Haris, to go across the sky. Both make Dvija Adhipati, the moon, the Garuda, the king of birds, much inferior due to favorable course of time. கால உத்கர்ஷாத்துன்னு படிக்கிறோம் இல்லையா, அதான் காலத்தினால இவர் காலத்துல முன்னாடி பிறந்ததுனால இவர் இதுவானார். சூரியன் காலை வேளைகள்ல அந்த டயத்துல உதிச்சு சந்திரனை பின்னுக்கு தள்ளுற. அதான். Thus, having been pleased, the sun has elevated Aruna to his equal status. May that Aruna protect all of you. முஞ்சன் ரஷ்மீன் தினாதௌ தினகம சமயே சம்ஹரம்ஸ்ச ஸ்வதந்திரஹ ஸ்தோத்ர பிரக்யாத வீர்யோ அவிரத ஹரிபதாக்ராந்தி பத்தாபியோகஹ காலோத்கர்ஷாத் லகுத்வம் பிரசபமதிஷ்ணானாம் சேவா பிரீதேன பூஷாத்மசம கிருதஸ்த்ராயதாம் சோருணோவஹ சாத்தஸ்யாமாலதாயாஃ வரசுர் இவ தமோ அரண்யவன்னேர் இவார்ச்சிஹி பிராச்யா இவ அக்ரே கிரஹீத்தும் கிரஹ குமுதவனம் பிராக் உதஸ்தோ கிரஹஸ்தஹ ஐக்கியம் விந்தன் தியுபூம்யோர் அவதிர் இவ விதாதா இவ விஸ்வப்ரபோதே வாஹானாம்போ விநேதா வியபனயது வியத்நாம நாமாதிபஸ்ய. சாத்தஹ ஷ்யாமாலதாயாஹ பரசுஹு இவ தமஹ அரண்யவன்னேஹ இவ அர்ச்சிஹி பிராச்யா இவ அக்ரே கிரஹீத்தும் கிரஹ குமுதவனம் பிராக் உதஸ்தஹ அக்ரஹஸ்தஹ ஐக்கியம் பிந்தன் தியு பூமியோஹோ அவதிஹி இவ விதாதா இவ விஸ்வப்ரபோதே வாஹானாம் வஹ விநேதா வியபனயது விபன்னாம நாம அதிபஸ்ய. இதுல ராத்திரி அப்படிங்கிற ஒரு கொடி, லதா, இருட்டு அப்படிங்கிற இரவு கொடியினை ஒரு பரசுவினால வெட்டி, அப்புறம் இருட்டுங்கிற அஜ்ஞானம்ங்கிற காடு, இருட்டு காடு, அத ஒளிவிக்க செய்கின்ற சூரியன், அந்த சூரியனுடைய ஒரு ஜுவாலை மாதிரி இருக்கின்ற தமோ அரண்ய வன்னேகே அர்ச்சிஹி இவ, அந்த காட்டு தீயின் ஒரு பொறி போல. புரியுறதா? திருப்பி நான் அர்த்தம் சொல்றப்ப வரேன். அதுக்கப்புறம் பிராக்குன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிராச்சியா ஏவ அக்ரே கிரக குமுதவனம் கிரஹீத்தும் உதஸ்தக அக்ரஹஸ்தக. அதாவது ஈஸ்ட்ல அவர் சன்னு ரைஸ் ஆகும் பொழுது என்ன பண்றாருன்னா, அந்த குமுத புஷ்பங்கள் எல்லாம் சந்திரன் வந்தாதான் மலரும், சூரியன் வந்தா சுருங்கிடும் இல்லையா. ஸோ இதுல என்ன சொல்றாருன்னா, கிரக குமுதவனம்ங்கிறார். கிரகங்கள், பிளானட்ஸ் அப்படிங்கிற குமுதவனத்தை இவர் ஈஸ்ட்ல உதயமான உடனேயே அப்படியே அந்த கையால சேர்த்து அதெல்லாம் தள்ளி விட்டுடுற மாதிரி இருக்கான் இவர் வந்த உடனே. அப்புறம் தியூ பூமியோஹோ ஐக்கியம் பிந்தன்னு அவதிஹி இவ. அவதி அப்படின்னா ஒரு ரேகா, ஒரு லைன், அதாவது இந்த பூமிக்கும் ஆகாசத்துக்கும் இடையில ஒரு கோடு போட்ட மாதிரியும். அப்புறம் விஸ்வ பிரபோதே விதாதா இவ, இந்த உலகத்தை திருப்பி ஒரு ஜாகிரத்தின்னு சொல்றோம் இல்லையா, அந்த தூக்கத்திலிருந்து விழிப்பு உணர்வு கொண்டு வருது, திருப்பி மீண்டும் பிறக்கிற மாதிரி தானே ஒரு நாளும் நம்ம எழுந்து கொள்ளும் பொழுது. சோ அப்ப ஒரு விதாத்தா, ஒரு பிரம்மா மாதிரியும் இவர் இருக்கார். அப்பேற்பட்ட அந்த அருணன் தாம அதிபசிய, தாம அப்படின்னா ஒளி, அந்த ஒளியினுடைய அதிபனான சூரியன். தாமாதிபசிய வாகனம் வினேதா, அவரை வகிக்கிற வாகனங்கள் அந்த 7 குதிரைகள், அந்த 7 குதிரைகளை செலுத்துகின்ற வினேதா யாரு? அருணன். வஹ விபத் நாம வியபனயித்து, அவர் உங்களை, விபத்து அப்படிங்கிறது இந்த சங்கடங்கள், ட்ரபிள்ஸ் அப்படிங்கிற பேர், ஆபத்துங்கிற பேர் கூட உங்களை நெருங்காதபடி காக்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்ற. சோ ஷியாமாலதாயாக சாத்தக பரசுகு இவ. முதல்ல
ஷியாமா அப்படின்னா கருப்பு, கருப்புங்கிற ஒரு கொடி. எதுன்னா இருட்டு, இரவு நேரம். அந்த ஷியாமாலதா இருட்டு அப்படிங்கிற ஒரு கொடிய சாத்தக பரசுகு இவ, எப்படி ஒரு சாத்தகன்னா ஒரு நல்ல கூர்மையான ஷார்ப் ஒரு பரசு, ஒரு ஆக்ஸ் எப்படி வந்து வெட்டுமோ அந்த மாதிரியும் இவனா லைக். அதுக்கப்புறம் தமோ அரண்ய வன்ஹேஹே அர்ச்சிஹி இவ, தமோ அப்படின்னா இருட்டு, அஜ்ஞானம் அப்படிங்கிற இருட்டு, அரண்யம்ங்கிறது காடு, வன்ஹிங்கிறது நெருப்பு, அந்த காட்டுல ஒரு அர்ச்சி, ஒரு தீப்பொறின்னு சொல்றோம் இல்லையா. சோ தமோ அரண்ய வன்ஹேஹே அர்ச்சிஹீவ. அதுக்கப்புறம் பிராக்கு கிரக குமுதவனம் கிரகீத்தும் உதஸ்தக அக்ரஹஸ்தக. உதஸ்தகனா அப்படி கையை நீட்டுறது, இப்போ எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து இழுத்துக்கிறதுனா எப்படி, கையை நீட்டி அப்படியே அந்த கிரக குமுதவனத்தை இழுத்துக்கிறாராம் தன் அந்த பக்கமா. அதுக்கப்புறம் தியூ பூமியோஹோ, தியூ அப்படிங்கிறது ஆகாசம், பூமி, இந்த இரண்டுக்கும் தியூ பூமியோஹோ ஐக்கியம் பிந்தன்னு. இப்ப ராத்திரி ஆச்சுன்னா நம்மளுக்கு ஸ்கை கண்ணுக்கு தெரியறது இல்லை, அப்படியே டார்க்கா இருக்கும். ஸோ இந்த எங்க இருக்கு உங்களுக்கு ஸ்கைங்கிறதே தெரியாது. ஸோ காத்தால சூரியன் வந்தவொன்னே நம்ம அந்த ஸ்கையை பார்க்க முடியுது. ஸோ இந்த பூமிக்கும் இந்த ஆகாசத்துக்கும் இடையே ஒரு ரேகா மாதிரி ஒரு அவதிஹி இவ விஸ்வ பிரபோதே விதாத்தா இவ, இந்த விஸ்வத்தையே பிரபோதனம் செய்யறதுல ஒரு பிரம்மாவை மாதிரி இருக்கின்ற அந்த தாமாதிபஸ்ய வாகானாம் வினேதாவான அருணன் உங்களை ஆபத்து என்ற பெயர் கூட வராத அளவுக்கு காப்பாற்றட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றோம். விதாத்தான்னா பிரம்மாவாம். ஆமா, விதாத்தா, ஆமா பிரம்மா. கீழ்வானில் அருணன் உதயமாகிவிட்டான். எங்கும் செம்மையான காட்சி. இரவின் கருமை இன்னும் முழுமையாக, அதாவது பூரணமாக மறையவில்லை. இந்த நிலையில் சிவந்திருக்கும் இவ்வொளி யாதாக இருக்கும் என்று கவி சிந்திக்கின்றார். இரவாகிய சாமை பயிரின் கொடியை வெட்டி வீழ்த்தும் கோடரியின் ஒளியோ, அல்லது இருளாகிய காட்டில் பேரொளி உமிழும் அக்னியின் ஜுவாலையோ, அல்லது திங்கள் செவ்வாய் முதலிய கிரகங்களாகிய, அதாவது கோள்கள், குமுதவனத்தை ஆள்வதற்காக வானில் எழும் கைகளோ, அக்ரஹஸ்தக, அந்த ஹஸ்தங்கிறது கை, அக்ரஹஸ்தங்கிறது அந்த கையுடைய எண்ட், அந்த பாம், விரல்கள்லாம் இருக்கிற இடம், அப்படிதானே அதை இழுத்துப்போம் இல்லையா அது. ஸோ இரவில் இருள் சூழ்ந்த போது பூமியும் ஆகாயமும் ஒன்றாகவே தோன்றும். அவற்றை பிரித்து எல்லை காட்டுகின்றானோ, அல்லது உலகை அறியாமை துயிலிலிருந்து எழுப்பும் பிரம்மதேவனோ என்று பிரமிக்க செய்யும் ஒளி உடைய சூரிய சாரதியான அருணன் உங்களுடைய அனைத்து துன்பங்களையும் அழிக்கட்டும். The controller of the horses of the supreme source of energy, that is the sun, appears as a sharp-edged axe of the night creeper and as a flame of fire visible in darkness forest. He stretches his hands upwards to grab first the planet lilies of the east. He looks like a demarcating line between the earth and the sky. He also appears as the Vidhata, the creator, in awakening the universe. May he remove all your difficulties. Shatashyamalatayah parashurivatamoranyavanerivarchihi pratyeva agre grahitum ग्रहकुमुदवनं प्रागुदस्तो ग्रहस्थः ऐक्यं भिन्दन् द्युभूम्योर् अवधिरिव विधाता इव विश्वप्रबोधे वाहानां वो विनेता व्यपनयतु विपन्नाम धामाधिपस्य. அந்த செகண்ட் லைன்ல சொல்லுங்க. பிராக்குன்னு நீங்க பிரிக்கும் போது அப்படி சொன்னேன், படிக்கும் போது பிராச்சியவா கிரேன்னு படிக்கிறேன். பிராச்சியேவ அக்ரேன்னு சொல்லலாம், பிராச்சியா இவ அக்ரேன்னு சொல்லலாம். இல்ல பிரிக்கும் போது பிராக்குன்னு சொன்ன மாதிரி பிராக் வேற இன்னொன்னு தனியா இருக்கு பாருங்க, அதே லைன்லயே பின்னாடி பிராக் உதஸ்தக அக்ரஹஸ்தக. ஓ பிராக், ஓகே ஓகே சரி. அது வந்து பிராக்னு ஊவோட சேர்ந்ததுன்னா பிராக் வந்து பிராக் ஆயிடும். ரெண்டும் இருக்கு, பிராச்சியாவும் அது வந்து அந்த சவுண்ட் வந்து அந்த சாஃப்ட் ஆயிடும், சாஃப்ட் ஆயிடும். ஆமா, பக்கத்துல வவெல் வந்ததுன்னா ஹார்ட் கான்சனன்ட் வந்து சாஃப்ட் கான்சனன்ட் ஆயிடும், தேர்ட் வவெல் ஆயிடும், சாரி தேர்ட் கான்சனன்ட் ஆயிடும் அந்த ரோவோட. வவெல் வந்ததுன்னா மட்டும், வவெலோட சேர்ந்ததுன்னா மட்டும். பௌரஸ்தியஸ்தோயதர்த்தோஃப் பவனைவ பதத் பாவகஸ்யேவ தூமோ விஸ்வஸ்யேவாதிசர்கஃப் பிரணவ இவ பரம் பாவனோ வேதராசேஹே சந்தியா நிருத்யோத்சவேச்சோர் இவ மதனரிபோர் நந்தினாந்தி நிநாதஹ சௌரஸ்யாக்ரே சுகம்போ
விதரது வினதானந்தனஸ்யந்தனஸ்ய. பௌரஸ்த்யஹ தோயத ருத்தோஹோ. இது வந்து தோயதர்த்தோஹோன்னு இருக்கு இல்லையா, அது வந்து தோயனா ஜலம், தனா ஜலத்தை கொடுக்கிற மேகங்கள், ருத்துங்கிறது சீசன், ஸோ மழைக்காலம், வருஷா ருத்து. ஸோ தோயதர்த்தோஹோ பவனக இவ பதத்து பாவகஸ்ய இவ தூமக விஸ்வஸ்ய இவ ஆதிசர்கः பிரணவக இவ பரம் பாவனக வேதராசேஹே சந்தியா நிருத்ய உத்சவைச்சோஹோ இவ மதன ரிபோஹோ நந்தி நாந்தி நிநாதக சௌரஸ்ய அக்ரே சுகம் வஹ விதரது வினதானந்தனக ஸ்யந்தனஸ்ய. வினதானந்தன, நந்தனன பிள்ளை ஒண்ணு ஒரு அர்த்தம். வினதா ஆனந்தனகன்னு எடுத்துக்கலாம், அதாவது வினதாவுக்கு ஆனந்தத்தை கொடுப்பவர், அதுவும் இவர் தான். ஸோ வினதானந்தன அருணன். ஸோ ரெண்டாவும் பிரிச்சுக்கலாம் நீங்க எப்படி வேணாலும். வினதானந்தனக வில் பி பெட்டர் பிகாஸ் வினதாவின் புத்திரனான அந்த அருணன். ஸோ இதுல என்ன சொல்றாருன்னா, அதாவது நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு வரப்போறதுன்னா முன்னாடியே கொஞ்சம் சிம்டம்ஸ்லாம் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இப்ப சூரியன் வரப்போறார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சிம்டம்ஸ் கொடுக்கறார் அப்படிங்கறது தான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். ஃபர்ஸ்ட் வந்து கிழக்கு திசையிலேருந்து ஒரு காத்து வீசும், மழைக்காலம் வரப்போறது அப்படின்னு சொல்றதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெருசா ஒரு மழை வரும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு அக்னி கிளம்ப போறதுன்னா அந்த அரணிக்கட்டையை வச்சு அக்னி உண்டாக்குறா இல்லையா, அப்ப என்ன வரும், ஃபர்ஸ்ட் நெருப்பு, இது தூம தான் வரும், புகை தான் வரும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முதல் சிருஷ்டி ஜலம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதான் அந்த பஞ்சபூதங்கள்லேருந்து உலகம் உருவானப்ப அந்த முதல் சிருஷ்டி மாதிரி. அதுக்கப்புறம் வேத கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு ஓம் அப்படிங்கிற ஒரு பிரணவ ஓம்காரம் ஒலிக்கிறது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சாயந்திர வேளைகள்ல, அதாவது பிரதோஷ சமயங்கள்ல சிவபெருமான் வந்து ஆடுறதுக்கு ஆசைப்படும் பொழுது நந்தி வந்து மிருதங்கம் வாசிக்கிற மாதிரி. ஸோ நந்தி மிருதங்கம் வாசிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா சிவபெருமான் ஆட ஆரம்பிக்க போறாருங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இப்ப அருணன் வந்தாச்சுன்னா சூரியன் பின்னாடி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு. ஸோ அப்பேற்பட்ட அந்த அருணன் உங்களை காப்பாற்றட்டும்ங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். தோயத ருத்தோஹோ பௌரஸ்தியக பவனக இவ. பவனங்க இது காத்து, பௌரஸ்தியக அப்படிங்கிறது புற அப்படின்னாலே என்ன, ஈஸ்ட். அந்த ஈஸ்டர்ன் சைட்லேருந்து வர காத்து மாதிரி, அந்த காத்து கொண்டு வர மழை. தோயத ருத்தோஹோ பௌரஸ்தியக பவனக இவ பாவகஸ்ய பதத் தூமக இவ. பதத் பாவகஸ்ய தூமக இவ. அந்த அரணிக்கட்டையில தேய்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் தூம புகை தான் வரும். அந்த பாவகங்கிறது நெருப்பு, நெருப்பு உண்டாகிறதுக்கு முன்னாடி ஒரு புகை உண்டாகும் அந்த மாதிரி. இவனா லைக். அப்புறம் விஸ்வஸ்ய ஆதி சர்க்கக இவ. விஸ்வத்தோட முதல் சிருஷ்டி மாதிரி. ஸோ ஒரு சிருஷ்டி, முதல் சிருஷ்டி வந்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்த சிருஷ்டிகள் வரப்போறது. ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வேத ராசேகே பரம் பாவனக பிரணவக இவ. வேத ராசிக்கு முன்னாடி அந்த ஓம்காரம், பரமமான பாவனமான ஓம்காரம் மாதிரி. அதுக்கப்புறம் சந்தியா நிருத்யோத்சவ சமயத்துல, அந்த சந்தியா காலத்து சிவபெருமானோட அந்த நிருத்தியம் ஆடும் பொழுது இச்சோகோனா விருப்பப்படுகின்ற சிவபெருமானுடைய மதன ரிப்போகோ. மதனன் மன்மதன், மன்மதனுடைய ரிப்பு எதிரியான சிவபெருமான் ஆட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நந்தி நாந்தி நிநாதக இவ. நாந்திங்கிறது என்னன்னு சொன்னா, தேவதைகள் எல்லாம் ஆராதனை பண்ணும் பொழுது முதல்ல நாந்தி தான் ஃபர்ஸ்ட் பாடுவா. ஸோ அந்த நந்தி வந்து அந்த நாந்தி நிநாதம் பண்றது, அந்த மிருதங்கத்தை வாசிக்கிறது. ஸோ அந்த மிருதங்கம் வாசிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா சிவபெருமான் அடுத்தது நாட்டியம் ஆட போறாருன்னு அர்த்தம். சௌரஸ்ய, சௌரங்கிறது சூரியன், அந்த சூரியனுடைய ஸ்யந்தனஸ்ய தேரினுடைய அக்ரே முன்னாடி இருக்கின்ற வினதானந்தனக வக சுகம் விதரத்து. வினதானந்தனான அருணன் உங்களுக்கு அனைத்து சுகங்களையும் விதரத்து கொடுத்து அருள் செய்யட்டும் அப்படின்னு இதுல சொல்றேன். நாந்தினா மிருதங்கமா மாமி? நாந்திங்கிறது இட் இஸ் ஒன் சார்ட் ஆஃப் ஸ்லோகா ஆர் சம் ரிசைட்டல் which is being done. பிளேயிங் மிருதங்கம் சொல்லலாமா? இந்த இடத்துல பிளேயிங், இந்த இடத்துல நாந்திங்கிறதுக்கு அர்த்தம் வந்து அந்த நந்தி வந்து மிருதங்கம் வாசிக்கிறது. நாந்திங்கிறது எந்த ஒரு சுப காரியம் தேவதைகளை ஆராதிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நாந்தி ஸ்லோகம் பண்ணுவா. அந்த மாதிரி இப்போ நந்தி வந்து நாந்தி பண்றது வந்து அந்த மிருதங்கத்தை வாசிக்கிறார். அவர் வாசிச்ச உடனே இவர் வர ஒரு நாந்தின்னாக்க இந்த வேதத்தினுடைய இதுல ஸ்லோகத்துல வருமே அதுவா? அதான் அதே நாந்தி தான், கொஞ்சம் அந்த டிஃபரன்ஷியேட் ஆகும். அதாவது எந்த ஒரு காரியம் தேவதைகளை ஆராதனை செய்யும் பொழுது ஃபர்ஸ்ட் நாந்தி பண்ணுவா. தேவதைகளை ஆராதனை செய்யும் பொழுது ஃபர்ஸ்ட் அந்த நாந்தி ஸ்லோகம் சொல்லிட்டு தான் ஆராதனை ஆரம்பிப்பா.
அதே மாதிரி சூரியன் வரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இவர் நடக்குது. இல்ல இல்ல இது நந்திக்கு மட்டும்தான் அந்த நந்தி. நாந்தி நிநாதக போறது. ஓ ஆமா, நந்தி வரத்துக்கு முன்னாடி. ஓகேயா? நந்தி மிருதங்கம் வாசிக்கிறது நாந்தி. வாசிக்கிறதுக்கு முன்னாடி. ஓ மிருதங்க வாசிக்கிறதுக்கு பேரே நாந்தி. ஓ இந்த இடத்துல அத நாந்தி, அதுதான் நாந்தி. சிவபெருமான் வரப்போறாருங்கிறத இவர் ஆ. மிருதங்கம் வாசிக்கிறது மூலமா அறிவிக்கிறார் நந்தி. சரியா? ஆ. பருவமழை பொழிவதற்கு முன் முதலில் காற்று வீசும், அதன் பின்னரே மழை பொழியும். இதை போலவே சூரியன் உதயமாவதற்கு முன் அருணன் தோன்றுகின்றான். மேலும் நெருப்பை அக்னியை பெற அரணிக்கட்டையை கடைவார்கள். அப்பொழுது அந்த அரணிக்கட்டையிலிருந்து அக்னி தோன்றுவதற்கு முன் முதலில் தோன்றுவது புகை, அதன் பின்னரே அக்னி வெளிப்படும். அதை போல சூரிய உதயத்திற்கு முன் அருணன் தோன்றுகின்றான். அடுத்து உலகம் தோன்றுவதற்கு முன் ஓம் என்ற பிரணவ ஒலி தோன்றும், அதன் பின்னரே உலகம் தோன்றும். இங்கு அருணன் பிரணவம் போலவும் அதன் பின் வேதம் போல சூரியனும் தோன்றுகின்றனர். பிரணவம் தோன்றினால் வேதமும் வேத விகித கர்மாக்களும் தோன்றும் அல்லவா? அதையும் இங்கு சுட்டி காட்டுகின்றார் கவி. வேதத்தை அத்தியனம் செய்வதற்கு முன்னரும் முடிக்கும் பொழுதும் பிரணவத்தை கூறி அதற்கு பின்னரே வேத அத்தியனமும் வேத விகித்த கர்மாக்களையும் இயற்றுவது மரபு. இவ்விரண்டு செயல்களையும் புனிதப்படுத்தும் பிரணவம் போல அருணன் உதயமாகின்றார். மேலும் சூரியனுடைய தேர் ஓடி வருகின்றது. அதிலிருந்து எழும் ஓசை சந்தியா காலத்தில் சிவபெருமானின் தாண்டவத்திற்கு முன் நந்தியம்பெருமான் எழுப்பும் மிருதங்கத்தின் ஓசை போல அருணன் குதிரை ஓட்டும் அமைதியான ஒலி ஒலிக்கின்றதாம். இத்தகைய சிறப்பு மிகுந்த சூரிய சாரதியான அருணன் உங்களுக்கு அனைத்து சுகங்களையும் அளிக்கட்டும். புரிஞ்சுதா? இப்போ சந்தனசியனா என்ன? செந்தனம்னா தேரு, ஓகே, தேரினுடைய. முன்னாலே வந்திருக்கு இந்த வேர்டு, ஞாபகம் வந்தது. இல்ல சூப்பரா புரிஞ்சுதுமா. As the eastern wind comes before the rains, smoke before the fire, the first one, that is water, before creation of the universe, the holy Omkar before the Vedas, and the melodious sound of drum made by Nandi before the evening dance of Shiva. So Aruna sits before the sun in the chariot. May he confer happiness on you. இதெல்லாம் முன்னாடி வந்ததுன்னா பின்னாடி இது வருதுன்னு தெரியும். அந்த மாதிரி அருணன் முன்னாடி வந்தா பின்னாடி சூரியன் வர்றாருங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றா இதுல. பௌரஸ்தியஸ்தோயதர்த்தோ பவன இவ பதத் பாவகஸ்யேவ தூமோ விஸ்வஸ்யேவாதிசர்கஃ பிரணவ இவ பரம் பாவனோ வேதராசேஹே சந்தியா நிருத்யோத்சவேச்சோர் இவ மதனரிபோ நந்தி நாந்தி நிநாதஹ சௌரஸ்யாக்ரே சுகம் வோ விதரது வினதானந்தனஸ்யந்தனஸ்ய பர்யாப்தம் தப்த சாமீகர கடக தட்டே ஸ்லிஷ்ட சீதேதராம்சோ ஆசீதத் சந்தனாஸ்வானுகிருதிமரகதே பத்மராகாயமானஹ யஸ்ஸோத்கர்ஷாம் விபூஷாம் குருத இவ குலக்ஷ்மாப்ருதீஷஸ்ய மேரோஹ ஏனாம் த்யன்ஹாய தூரம் கமயது ச குரு காத்ரவேயத்விஷோவஹ. இதுல வந்து எப்படி அழகா ஒரு கலர்ஃபுல்லா அந்த ஒரு பிக்சர் பெயிண்ட் பண்ணினா எப்படி இருக்குமோ அதை வந்து இதுல வர்ணிக்கிற. ஸோ பர்யாப்தம் தப்த சாமீகர கடக பட்டே ஸ்லிஷ்ட சீத இதர அம்சௌ ஆசீதத்து ஸ்யந்தன அஸ்வ அனுக்ருதி மரகதே பத்மராகாயமானஹ யஹ ச உத்கர்ஷாம் விபூஷாம் குருத இவ குலக்ஷ்மாப்ருத் ஈஷஸ்ய மேரோஹோ ஏனாம்சி அன்ஹாய தூரம் கமயத்து சஹ குருஹு காத்ரவேயத்விஷஹ வஹ. இந்த குலபர்வதங்கள் அப்படின்னு ஒரு 7 பர்வதங்கள், மகேந்திரமலை, மலையமலை, சஹ்யமலை, சுக்திமான் மலை, ரிக்ஷமலை, விந்தியமலை, பரியத்ரமலைன்னு 7 குலபர்வதங்கள். இந்த குலபர்வதங்களுக்கெல்லாம் ஈஸ்டன்னு சொல்றது மேருமலையா. ஸோ அந்த குலக்ஷ்மாபிருத், க்ஷ்மாபிருத் தான் மவுண்டன் மலை. ஸோ குலக்ஷ்மாபிருத் ஈஷஸ், ஈஷ யாரு? மேரு. ஸோ ஈஷஸ்ய மேரோஹோ ஸ்லிஷ்ட சீத்த இதர அம்சம். சீத்தனா குளிர்ச்சி இல்லையா, சீத்தலம் சொல்றோமே. சீத்த இதர, சீத்த அல்லாத என்னது, சூடு வெம்மையான, அம்சவ் கிரணங்கள். ஸ்லிஷ்ட அப்படின்னா தொடுகின்ற. அந்த சூரியனுடைய கிரணங்கள் வந்து தொடருது. எங்க தொடருது அப்படின்னு சொன்னா தப்த சாமீகர கடக தட்டே. தப்த அப்படியே உருக்கின, சாமீகர தகதகதகன்னு ஜொலிக்கிற பொன்னால ஆன அந்த கடக தட்டே, அந்த மலை சரிவுகள், அதுல வந்து இந்த சூரியனோட கிரணங்கள் போய் விழருது. விழும் பொழுது ஆசீதத்து ஸ்யந்தன அஸ்வ அனுக்ருதி மரகதே, இது என்ன கலர்? தக 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 தகன்னு ஒரு கோல்டன் கலர்ல ஜொலிச்சுட்டு இருக்கு. அங்க வந்து இந்த குதிரை போயின்னு இருக்கு இல்லையா, அந்த குதிரைகள் எல்லாம் என்ன கலர்? பச்சை கலர்.
ஸோ அது போகும்பொழுது அந்த ஆசீதத்தை அது போகும்பொழுது செந்தன அஸ்வ இந்த தேரோட குதிரைகள் அதோட அனுகிருதி நிழல் நிழல் என்ன ஆகுது மரக்கத்தை ஒரு பச்சை கலர்ல விழுறது அதுல அது விழும்பொழுது அது என்ன ஆயிடுதுன்னா ஒரு ஒரு டார்க் கிரீன் விழுறது அதுல அருணன் வந்து ரெட்டா தெரியறான் நடுப்புற ஒரு திலகம் மாதிரி அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க அந்த ஒரு கோல்டன் கலர் ஸ்லோப்ஸ்ல ஒரு நல்ல கிரீன் கலர் அப்படி படியிருது ஒரு ஷேடோ மாதிரி விழுறது அதுல நடுப்புற ஒரு ரெட் ரூபி மாதிரி அருணன் உட்கார்ந்துட்டு இருக்கார் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் அதை தான் இதுல வர்ணிக்கிறார். அடுத்தது பத்மராகாயமானக ஒரு சிவப்பு வர்ணத்தை கொண்டு பத்மராகம் மாதிரி ரூபி மாதிரி இருக்கிற யக விபூஷாம் விபூஷாம்னா ஒரு அலங்காரம் செய்வது போல பர்யாப்தம் சோத்கர்ஷாம் குருத்தைவ ரொம்பவே ஒரு இன்னும் அழகுக்கு அழகு செய்வது மாதிரி இருக்கிற அந்த சக காத்ரவேய துஷக காத்ரவேயங்கிறது கத்ரு வினதா கத்ரு இவாதான சிஸ்டர்ஸ் இல்லையா அவாதான் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இவருக்கு அருணன் அவருக்கு கருடன் ஆச்சு இல்லையா ஸோ அந்த காத்ரவேய துஷக துஷங்கிறது எதிரியான கருடன் அவருடைய குருகு அண்ணனான அருணன் சரியா காத்ரவேய துஷக குருகு காத்ரவேய துஷங்கிறது கருடனை குறிக்கிறது அந்த கருடனோட குருகுங்கிறது இந்த இடத்துல பெரியவரான அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது. வக ஏனாம்சி உங்களுடைய ஏனாலே பாவங்கள் ஏனாம்சி பாவங்கள் அனைத்தையும் அன்ஹாய ரொம்ப சீக்கிரமாகவே தூரம் கமயத்தோ தூரமாக போக்கி அருளட்டும் அப்படின்னு இதுல சொல்ற. இந்த ஸ்லோகம் மயூர கவியின் ஓவிய கவிதையாக காட்சி தருகின்றது. 7 குலாச்சலங்கள் எனப்படும் எல்லை மலைகளுக்கு அதிபனான மேருமலையினுடைய குலக்ஷ்மாபிரதீஷஸ்ய உருக்கி வார்த்த தங்கம் போல விழைகின்ற தாழ்வு அறையிலே தப்த சாமீகர கடகத்தட்டே சூரியனுடைய தேர் குதிரைகள் பாயும் பொழுது அவற்றின் பச்சை நிறம் பரவி நிற்க மேருவிற்கு மாணிக்கத் திலகம் போல் அமர்ந்திருக்கின்ற அருணன் உங்கள் பாவங்களை விரைவாக அகற்றட்டும். ஓவியன் ஒருவன் சிகப்பு நிறத்தை பகைப்புலனாக வைத்து ஓவியத்தை அமைத்து விடுகின்றான். அதில் எழுதும் பிம்பத்திற்கு சிவப்பு திலகம் வைக்க வேண்டி இருக்கின்றது. என்ன செய்வான்? அத்திலகத்திற்கு பகைப்புலனாக பச்சை நிறத்தை லேசாக நிழல் போல அந்த சிவப்பின் மேல் பூசி அதன் மேல் சிவப்பு திலகம் இடுகின்றான். இத்தகைய கவியினுடைய ஓவிய கலைத்திறன் இங்கே வெளிப்படுகின்றது. ஸோ எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார். When the sun remains in the middle of shining golden region of Meru, the lord of mountains, Kulachalas, and the horses of the chariot resemble emerald stones. Aruna, looking like ruby, creates an exquisite beauty. May that Aruna, the elder brother of Garuda, the enemy of snakes, Kadraveya Dushaha அப்படிங்கிறது enemy of snake. Dvishana enemy. காத்ரவேயங்கிறது பாம்புகளை குறிக்கிறது. Remove all your vices. பர்யாப்தம் தப்தசாமி கரகடகதடே ஸ்லிஷ்ட சீதே தராம்சோ ஆசீதத் ஸ்யந்தனாஸ்வா அனுக்ருதி மரகதே பத்மராகாயமானஹ யஸ்ஸோத்கர்ஷாம் விபூஷாம் குருத இவ குலக்ஷ்மாபிரதீஷஸ்ய மேரோஹ ஏனாம் ஸ்யன்ஹாய தூரம் கமயது ச குருः காத்ரவேயத்விஷோவஹ नीत्वाश्वान् सप्तकक्षा इव नियमवशं वेत्रकल्पप्रतोदः तूर्णं ध्वान्तस्य राशौ इतरजनैवोत्सारिते दूरभाजी पूर्वं पृष्ठो रथस्य क्षितिवृदधिपतीन् दर्शयन् स्त्रायतां वः त्रैलोक्यास्थानदानोद्यत दिवसपते प्राक्प्रतीहारपालः. இது ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்லோகம். இதுல என்ன சொல்றாருன்னா ஒரு ராஜாக்கு வந்து இந்த வாசல்ல துவாரபாலகர்கள் 2 பேர் இருப்பா தெரியுமா, அவ வந்து எல்லாரையும் விரட்டுவா. அதையும் இந்த அருணனையும் கம்பேர் பண்றா. எப்படி கம்பேர் பண்றான்னு சொன்னா, அந்த அருணன் அந்த குதிரைகளோட கயிறு பிடிச்சுட்டு இருக்காரு இல்லையா, அதுதான் அந்த ரெயின்ஸ். அப்புறம் ஒரு பேலஸ்ல வந்து 7 அது எப்படி சொல்வேன் 7 பிரிவுகள் இருக்கும். அந்த மாதிரி இந்த 7 குதிரைகளையும் இணைச்சு ஒரு கயிறு அவர் பிடிச்சுட்டு இருக்கார். இன்னொன்னு வேத்திரம். அந்த வாயிற்காப்போன் எப்பொழுதுமே ஒரு கையில எதையாவது வச்சுட்டு, நம்ம இங்க போலீஸ்லாம் கூட பாக்குறோம் இல்லையா, வெளியில கிரவுட் கண்ட்ரோல்னா என்ன பண்றா, ஒரு கையில அந்த லத்தி சார்ஜ் பண்றா இல்ல, லத்தி வச்சுட்டு தான் பண்றா. அந்த மாதிரி அவ கையில ஒரு வேத்திரம் வச்சுட்டு இருப்பா, ஒரு பிரம்பு, ஒரு சாட்டை, ஒரு குச்சி, ஒரு ஸ்டிக். அதை வச்சு விரட்டுவா எல்லாரையும். ஏன்னா ராஜா வரப்போறார் அப்படின்னு சொன்னா வழியில யாரும் இருக்கக்கூடாது, எல்லாரையும் துரத்தி விட்டுடுவா. அப்பதான் ராஜாக்கு ஒரு வழி ஏற்படும். இவர் பிரம்பு வச்சுட்டு இருக்கார், அந்த துவாரபாலகர்கள் வந்து இது வச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம்
இவர் வந்து இருட்டு அப்படிங்கிற பாமர ஜனத்தோட அந்த அஜ்ஞானத்தை போக்குறார். இந்த துவாரபாலகர்கள் வந்து பாமர ஜனங்களை விரட்டி விடுறா. மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் இருக்கிறவாளை தான் உள்ள விடுவா ராஜா வந்தா, மீதி எல்லாரையும் வெளியில தள்ளி விட்டுருவா. அதுக்கப்புறம் ராஜா வந்த உடனே என்ன பண்ணுவான்னா, மினிஸ்டர்ஸ் எல்லாரும் எழுந்து நின்று இன்ட்ரடியூஸ் பண்ணுவா இல்லையா, டாப்பா இருக்கிறவாளை மட்டும்தான் எழுந்து நின்று அந்த இதுவா தெரியும் கிளீனா. அதே மாதிரி இந்த சூரியன் வரும்பொழுது மவுண்டன்ஸோட பீக்ஸ்லாம் தான் தெரியும் இல்லையா, அங்க மேலதான் தெரியும், ஃபுல் மவுண்டன் நமக்கு தெரியாது, மேல நன்னா தெரியும் நம்மளுக்கு. மினிஸ்டர்ஸை காட்டுற மாதிரி இந்த மவுண்டன்ஸோட பீக்ஸ் எல்லாம் அவர் காட்டினார். அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தை அமைச்சிருக்கார். ரொம்ப அழகா இருக்கும் இந்த ஸ்லோகமும். நீத்வா அஸ்வான் சப்த கக்ஷா இவ நியமவசம் வேத்ர கல்ப பிரதோதக தூர்ணம் துவாந்தஸ்ய ராஷௌ இதர ஜன இவ உத்சாரித்தே தூரபாஜி பூர்வம் பிரஷ்டோ ரதஸ்ய கிருதிபிருத் அதிபதீன் தர்ஷயன்னு திராயதாம் வஹ திரைலோக்கிய ஆஸ்தான தான உத்யத திவசபதேஹே பிராக்கு பிரதீஹார பாலக. ஸோ பிரதீஹார பாலக, அதுதான் பாலனாலே காப்பாற்றுபவர். பிரதீஹார பாலக அப்படின்னா வாசல்ல நின்று வாயிற் காப்போன்னு அர்த்தம். அந்த வாயில்ல வந்து யாரும் உள்ள வந்துவிட முடியாதபடி தடை செய்யறார் இல்லையா, அதனால அவர் பிரதீஹார பாலக. திரைலோக்கிய ஆஸ்தான தான உத்யத திவசபதேஹே, இந்த உலகத்தையும் நன்னா ஒரு ஆஸ்தானமா வச்சுக்கிண்டு அதுல உதயமாகிற தான உத்யத்த திவசபதேஹே, அதுல உதயமாக போகின்ற அந்த திவசபதியான சூரியனுடைய ரதஸ்ய பிரஷ்டக, அந்த ரதத்துக்கு முன்னாடி, பிரஷ்டக அப்படிங்கிறது முன்னாடி உட்கார்ந்து கொண்டு இருக்கின்ற பிராக் பிரதீஹார பாலக, முன்னாடி இருக்கின்ற அந்த பிரதீஹார பாலனான சக அருணக வகத்ராயத்தாம், அந்த அருணனானவர் உங்களை காப்பாற்றட்டும். சரியா? இது எப்படி அந்த ராஜாவோட துவாரபாலகர்களுக்கும் இவருக்கும் போறது அப்படின்னு சொன்னா, வேத்திர கல்ப பிரதோதக, ராஜாவோட வாயிற்காப்போன் கையில வேத்திரம் வச்சுட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த அருணன் வந்து கையில குதிரைகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு வேத்திரம் வச்சுட்டு இருக்கார். அந்த பெரும்ப உபயோகம் பண்ணி தான் குதிரைகளை கண்ட்ரோல் பண்றார். அதுக்கப்புறம் நியமவசம், அவரோட கட்டுக்குள்ள அந்த குதிரைகளை வச்சுட்டு இருக்காரு. அந்த மாதிரி அவ வந்து அவளோட கட்டுக்குள்ள, அதாவது அந்த கூட்டம் உள்ள வர முடியாதபடிக்கு அவளோட கட்டுக்குள்ள அதை வச்சுக்கிறா அந்த கூட்டத்தை. அது அப்புறம் சப்த அஸ்வான் நீத்வா கக்ஷா இவ, அந்த 7 குதிரைகளையும் ஒரு கூட்டா சேர்த்து இழுத்து பிடிச்சிட்டு போறா இவா. அதே மாதிரி அங்க ராஜாக்கு எப்படி போறதுன்னா, 7 வாட் டு யூ சே, அந்த ஒரு பேலஸ்னா ஒரு கட்டு 2 கட்டு 3 கட்டுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த 7 கட்டுக்களையும் தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து வேற யாரையும் உள்ள நுழைந்து விட முடியாதபடி அது. அதுக்கப்புறம் பூர்வம் பூர்ணம் துவாந்தஸ்ய ராஷோ இதர ஜன இவ உத்சாரித்தே தூரபாஜி, தூரபாஜி தூரத்துக்கு தள்ளி விடுறா. எதை உத்சாரித்தே தள்ளுறா, எதை அப்படின்னு சொன்னா துவாந்தஸ்ய ராஷோ, துவாந்தம் அப்படிங்கிறது இருட்டு, அஜ்ஞானம் அப்படிங்கிற ஒரு ராசி குவியல், அதை வந்து தள்ளிடுறா. எப்படின்னா இதர ஜன இவ, இந்த துவாரபாலகர்கள் வந்து இதர ஜனங்கள், பாமர ஜனங்கள், அவளை தூர போகோ அப்படின்னு சொல்லி விளக்கிற மாதிரி இந்த அருணனானவர் துவாந்தம் இருட்டு குவியலை தூர தள்ளுறார். கிருதிபிருத் அதிபதியின் தர்ஷயன்னு உள்ள வந்துட்டு அந்த ராஜா, கிருதிபிருத் அப்படிங்கிறது 2 அர்த்தம், பூமின்னு ஒரு மலைகள்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு கிருதிங்கிறது பூமி, பூமியே காக்கின்ற அந்த ராஜா, 2 அர்த்தமும் வரும். சோ அந்த கிருதிபிருத் அதிபதியின் ஒண்ணு வந்து ராஜாக்கு போறது, கிருதிபிருத் அதிபதிங்கிறது. இன்னொன்னு எப்படி போறதுன்னா, கிருதிபிருத்துங்கிறது மவுண்டன் இல்லையா, அந்த மவுண்டனோட பீக்ஸ், அதிபதிங்கிறது என்ன, டாப் மோஸ்ட், சோ அந்த பீக்ஸை குறிக்கிறது. அந்த கிருதிபிருத் அதிபதியின் தர்ஷயன்னு, அந்த மவுண்டனோட பீக்ஸை காண்பித்து கொண்டு அப்படின்னு அருணனுக்கு போறது. இதே வந்து அந்த ராஜாக்கு எப்படி போறதுன்னா, அந்த ராஜாவுடைய முக்கியமான போர்ட்போலியோஸ்ல இருக்கிற அந்த மினிஸ்டர்ஸ்களை காண்பித்து கொண்டு அப்படின்னு அந்த ராஜாக்கு போறது. அந்த திவசபதிகி, அந்த சூரியனுடைய அந்த அருணனானவன் உங்களை காப்பாற்றட்டும். சூரியனுக்கு வழிகாட்டுவான் போன்றவன் அருணன் என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார் கவி. சூரியன் பிரபஞ்சத்திற்கே நாயகன், அவனுடைய அரண்மனையே பிரபஞ்சம், அதற்கு 7 கட்டுமானங்கள், பிராகாரங்கள், அவற்றை தாண்டி சூரியனை அணுக வேண்டும். சூரியன் தர்பாருக்கு வருகின்றான், அவனுக்கு முன்னே பிரம்பு தாங்கி 7 கட்டுக்களில் உள்ள இருட்டு என்னும் பாமர மக்களை விலக்கிவிட்டு சூரியன் பிரவேசிக்கின்ற பொழுது மற்ற அரசர்கள் அணிவகுத்து நிற்கும் இடத்தில் அவர்களை ஒவ்வொருவராக அறிமுகம் செய்து வைப்பது போல மலை சிகரங்கள் சூரியனின் அருட்பார்வைக்கு இலக்காக்கி அவரவர்க்கு உரிய ஆளுகை பிரதேசங்களை, ஆஸ்தானங்களை வழங்குகின்ற சூரியனுக்கு
வழிகாட்டுவான் போன்ற அருணன் உங்களை காக்கட்டும். As a chief guide of an emperor holding a cane remains at the entrance of 7 halls of the palace, drives other people away and guides the rulers to their seats in the halls, so Aruna, the charioteer of the sun, who remains busy in providing sustenance to the 3 worlds, sitting in front of the chariot with cane-like reins in his hands, drives away the darkness, controls the 7 horses, and shows first the great mountains. May that Aruna save you all. Neetvashwan saptakaksha iva niyamavasham vetra kalpa pratodaha turnam dhvantasya rashao itara janaivotsarite durabhaji purvam prashtho rathasya kritibhridadipati darshayan strayatambaha त्रैलोक्यास्थानदानोद्यत दिवसपतेः प्राक्प्रतीहारपालः वज्रञ्जातं विकासी क्षणकमलवनं भासिना भासि वह्ने तातं नत्वाश्वपाश्वान् नययममहिषं राक्षसा वीक्षितास्थ सप्तींसिञ्च प्रचेतः पवन भज जवं वित्तपावेदितस्त्वं वन्दे शर्वेति जल्पन् प्रतिदिशमधिपान् पातु पूष्णोग्रणीर्वः. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம். இதுல அந்த 8 திசைகளோட அதிபதிகளையும் என்ன சொல்லி எப்படி ஹவு ஹி அட்ரஸஸ் when the sun goes from east to west அப்படிங்கறத சொல்றார். ஸோ இதுல வஜ்ரன் ஜாத்தம் விகாசி ஈக்ஷண கமலவனம் பாசி ந ஆபாசி வன்ஹே தாத்தம் நத்வா அஸ்வ பாஸ்வாத்து நய யம மகிஷம் ராட்சசாக வீக்ஷிதாக ஸ்த சப்தீனு சிஞ்ச பிரச்சேதः பவன பஜ ஜவம் வித்தப ஆவேதிதः துவம் வந்தே சர்வ இதி ஜல்பன்னு பிரதிதிசம் அதிபானு பாத்து பூஷ்ணக அக்ரணீஹி வஹ. ஸோ பூஷ்ணக அக்ரணீஹி, பூஷ்ணனான சூரியனுடைய அக்ரணி முன்னாடி இருக்கின்ற அந்த வருணன் வஹ பாத்து உங்களை காப்பாற்றட்டும். அவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, முதல்ல கிழக்கு இல்லையா, கிழக்கு திசையோட அதிபதி இந்திரன். ஸோ இந்திரனுக்கு என்ன பண்றார், உன்னோட தாமரை மாதிரி கண்கள் மலர்ந்து பிரகாசிக்கிறதே ஆஹா அப்படின்னு சொல்றார் ஃபர்ஸ்ட் இந்திரன் கிட்ட. ஏன்னா தாமரை மலர்கள் ஜென்ரலா அந்த சன் வந்த உடனே பிரகாசிக்கும் இல்லையா, உன்னுடைய கண்கள் அழகா மலர்றது அப்படின்னு அவர்கிட்ட சொல்றார். அடுத்தது சவுத் ஈஸ்ட் அக்னிட்ட சொல்றார், இருக்கியா நீ, ஒன்னும் தெரியவே இல்லையே அப்படிங்கிறார். ஏன்னா சன்னோட வெளிச்சத்துல அக்னி கண்ணு தெரியலையா, அதனால எங்க இருக்கியா இல்லையா, என்னால உன்னை பார்க்க முடியலையா அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் சவுத்துக்கு போறார். சவுத் தான் யமன். யமன் யமனோட அப்பா தான் சூரியன். ஸோ என்ன சொல்றாருன்னா, உன்னோட அப்பா சூரியனுக்கு வணக்கம் சொல்லிட்டு நீ உன்னோட எருமையை இழுத்துன்னு இந்த குதிரை கிட்ட எருமையை கொண்டு வராதங்கிறாரு யமன் கிட்ட. அதுக்கப்புறம் சவுத் வெஸ்ட்டுக்கு போறாரு. அங்கே நிர்ருத்தி, அதாவது நிர்ருத்திங்கிறது அசுரர்கள்லயே ஒரு கிளை. அவள்கிட்ட என்ன சொல்றாருன்னா, எல்லாம் பார்த்துட்டு வர உங்களை சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு போறார். அடுத்தது வெஸ்ட்ல பிரச்சேத வருணன்கிட்ட போயிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த குதிரையெல்லாம் ரொம்ப அழுக்கா போச்சு, ஒரே களைப்பா வேற இருக்கு, அதனால எல்லாத்துக்கு மேலேயும் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு விடு அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் நார்த் வெஸ்ட், அங்க வாயு நார்த் வெஸ்ட், அங்க இந்த குதிரைகளோட, அதாவது ரொம்ப வேகமாகவும் காத்தடிக்க கூடாது, ரொம்ப குறைச்சலாவும் அடிக்கக்கூடாது, அந்த குதிரை எப்படி போறதோ அது மாதிரி, அதனால பார்த்து ஒழுங்கா வீசு அப்படின்னு அவர்கிட்ட சொல்றார். அதுக்கப்புறம் நார்த்துக்கு போறார். நார்த்ல குபேரன்ட்ட நீ நன்னா தான் பண்ணிட்டு இருக்க, நீ ஒன்னு வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கு, சரி சரி அப்படின்னு அக்னாலஜ் பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட் சிவன், அங்க போயிட்டு சொல்ற, ஷர்வா உனக்கு என்னுடைய நமஸ்காரங்கள்னு அங்க அவர்கிட்ட பணிவா சொல்லிட்டு அப்படி போறாராம் அவர் எல்லா திசைகளையும் கடந்து. அதை இந்த ஸ்லோகத்துல சொல்றார். ஸோ வஜ்ரன் ஜாத்தம், வஜ்ரன் அப்படிங்கிறது இந்திரனை குறிக்கிறது. வஜ்ரன் இந்திரனுடைய பேரு. விகாசி ஈக்ஷண கமலவனம், உன்னுடைய ஈக்ஷண கண்கள் அப்படிங்கிற அந்த கமலவனம் எல்லாம் ரொம்ப நன்னா இதுவாயிடுத்து போல இருக்கே, விகாசம் அதாவது மலர்ந்துடுத்து போல இருக்கே அப்படின்னு சொல்றார். விகாசி ஜாத்தம் நன்னாவே மலர்ந்துடுத்து அப்படின்னு சொல்றார் இந்திரன் கிட்ட. அப்புறம் வன்ஹே பாசி ந ஆபாசி, வன்ஹே அக்னியை கூப்பிடுறார், வன்ஹே அப்படிங்கிறது கூப்பிடுறார். கூப்பிட்டுட்டு பாசி ந ஆபாசி, நீ இருக்கியா இல்லையா, ஒன்னும் கண்ணுக்கு ஒண்ணுமே புலப்படலையே அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் யமங்கிறது யமனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு தாத்தம் நத்வா, தாத்த அப்படின்னா அப்பான்னு அர்த்தம். ஸோ தாத்தம் நத்வா, உன்னோட அப்பாவை வணங்கிட்டு
அஸ்வபார்ஷ்வாத்து நய, மகிஷம் அஸ்வபார்ஷ்வாத்து நய. உன்னோட மகிஷம், உன்னோட எருமை இருக்கு பத்தியா, அது அஸ்வத்தோட பக்கத்துல இருந்து நான் தூரம் எடுத்துட்டு போ, அஸ்வபார்ஷ்வாத்து நய அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் ராட்சசாக வீக்ஷிதாக ஸ்தஹ, ராட்சசர்களே நிறுத்திக்கு, உங்களை எல்லாரையும் சூரிய பகவான் பார்த்துட்டார், உங்களுக்கு அருள் உண்டாயிடுத்து, போயிட்டு வாங்க அப்படின்றார். அதுக்கப்புறம் பிரச்சேத்தக சப்தின்னு சிஞ்ச, இந்த சப்திகள் இந்த குதிரைகள் அனைத்தையும் சிஞ்சன்னா அந்த ஜலம் தெளிக்கிறது, வெட், மேக்கிங் இட் வெட், மேக்கிங் தெம் வெட் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் பவன ஜபம் பஜ, நீ காத்த கரெக்டா வீசு, ஜாஸ்தியும் வீசாத குறைச்சலாவும் வீசாத, இந்த குதிரைகள் எப்படி அழகா போகணுமோ அந்த அளவுக்கு வீசு போறோம் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் வித்தப்ப துவம் ஆவேதித்தக, வித்த அப்படின்னாலே செல்வம், பனா பாதுகாக்கிறது, யாருன்னா குபேரன். சோ வித்தப்பன்னு பேரு குபேரனுக்கு. வித்தப்ப துவம் ஆவேதித்தக, உன்னை சூரிய பகவான் பார்த்துட்டார், நீ உன்னோட டியூட்டி எல்லாம் கரெக்டா பண்ற, எல்லாம் அவருக்கு தெரிஞ்சுடுத்து, ஓகே ஓகே அப்படின்ட்டு போறார். அதுக்கப்புறம் சர்வம் வந்தே, சர்வனான சிவபெருமான், அவரை வந்தே நான் உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி பிரதி திசம் அதிபான், ஒரு திசையோட அந்த அதிபதிகளையும் ஜல்பன்னு ஒத்தரோடையும் பேசிட்டே போறாராம். அப்பேற்பட்ட அந்த பூஷ்ண அக்ரணீகி வகபாத்து, அப்பேற்பட்ட அந்த சூரியனுடைய தேரோட்டியான முன்னாடி செல்லுகின்ற அந்த அருணனானவர் உங்களை காப்பாற்றட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். சூரிய சாரதியான அருணன் சூரிய உதயத்திற்கு முன்னரேயே உதித்து விடுவதால் அவன் எண் திசைகளுக்கு உரிய அதிபதிகளையும் இன்முகம் கூறுவது போல இந்த ஸ்லோகத்தை படைத்துள்ளார் கவி. ஏ இந்திரனே, உனது 1000 கண்களாகிய கமலக்காடு மலர்ந்ததால் அழகாக விளங்குகின்றாயே. ஓ அக்னிதேவா, என்ன விஷயம், உன் ஒளி குறைந்திருக்கிறதே. ஓ யமனே, உனது தந்தை உதயமாகிறார், அவரது அருகில் சென்று விரைவில் வணங்கிவிட்டு உனது எருமை வாகனத்தை குதிரைகளின் பக்கத்திலிருந்து அப்பால் கொண்டு போ. ஓ அரக்கர்களே, உங்களுடைய தலைவன் சூரியன் உங்களை கண்காணிக்கின்றான், எச்சரிக்கை. ஓ வருணனே, 7 குதிரைகளையும் குளிப்பாட்டு. ஓ வாயுதேவா, குதிரைகளின் வேகத்திற்கு ஒத்தாற்போல வேகமாக போ. ஓ குபேரனே, நீ செல்வங்களை நன்கு காப்பாற்றுகிறாய் என்பது தெரிவிக்கப்பட்டுவிட்டது. ஈசானனே, உம்மை வணங்குகின்றேன். இங்கனம் என் திசை காவலர்களிடம் தக்கபடி பேசிக்கொண்டு செல்கின்ற அருண் உங்களை காத்து அருள் செய்யட்டும். The precursor of the sun says, O Indra, your eyes are wide open like lotuses. O fire, you don't look bright anymore after rising of the sun. O Yama, pay obeisance to your father and drive the buffalo away from the horses. O Rakshasas, you are closely watched. O Prachetas, sprinkle water on the horses. O Pavana, enhance your speed. O Vittapa, Kubera, your cases have been reported. O Shiva, I bow down before you. May he who talks thus to the guardians of each quarter of the sky protect you. Vajranjatam vikasi kshanakamaalavanam bhasina bhasivanhe tatam natva shvapashva nayayama mahisham rakshasa vikshitastha saptin sincha prachetah पवन भज जवं वित्तपा वेदितस्त्वं वन्दे शर्वेति जल्पन् प्रतिदिशमधिपान् पातु पूष्णोऽग्रणीर्वः मुञ्चन् रश्मीन् दिनादौ दिनगमसमये संहरंश्च स्वतन्त्रः स्तोत्रप्रख्यातवीर्यो विरतहरिपदाक्रान्तिबद्धाभियोगः कालोत्कर्षाल्लघुत्वं प्रसभमधिपतौ योजयन् यो द्विजानां सेवा प्रीतेन पूष्णात्मसमैव कृतस्त्रायतां सोरुणो वः शातश्यामालतायाः परशुर इव तमोरण्यवह्नेर् इवार्चिः प्राच्येवाग्रे ग्रहीतुं ग्रहकुमुदवनं प्रागुदस्थो ग्रहस्थः ऐक्यं भिन्दन् द्युभूम्योर् अवधिरिव विधातेव विश्वप्रबोधे वाहानां वो विनेता व्यपनयतु विपन्नामधामाधिपस्य पौरस्त्यस्तो यदत्तोः पवन इव पतत्पावकस्येव धूमो विश्वस्येवादिसर्गः प्रणव इव परं पावनो वेदराशेः सन्ध्या नृत्योत्सवेच्छोर् इव मदनरिपोर्नन्दिनान्दीनिनादः सौरस्याग्रे सुखं वो वितरतु विनतानन्दनस्यन्दनस्य पर्याप्तं तप्तचामीकरकटकतटे
श्लिष्टशीतेतरांशौ आसीदत्यन्दनाश्वानुकृतिमरकते पद्मरागायमाणः यस्सोत्कर्षां विभूषां कुरुत इव कुलक्ष्माभृदीशस्य मेरोः येनां स्यह्नाय दूरं गमयतु स गुरुः काद्रवे यद्विषोवः नीत्वाश्वान् सप्तकक्षा इव नियमवशं वेत्रकल्पप्रतोदः तूर्णं ध्वान्तस्य राशौ इतरजन इवोत्सारिते दूरभाजी पूर्वं पृष्ठो रथस्य क्षितिभृदधिपतीन् दर्शयन् स्त्रायतां वः त्रैलोक्यास्थानदानोद्यत दिवसपते प्राक्प्रतिहारपालः वज्रञ्जातं विकासी क्षणकमलवनं भासि नाभासि वह्ने சொல்லுங்க. இன்னும் ஒரு ஸ்லோகம் அதை நீங்க கவர் பண்ண மாதிரி இல்லையா, ஏதாவது கேட்கலான்ட்டு. அது மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆர்டர். ஓகே. அடுத்தது வருது. சரி, ஓகே. இல்ல, எனக்குமா தப்பு. ஒண்ணுல மாறி இருக்கு, மின்னும் பின்னுமா இருக்கு. வஜ்ரஞ்சாத்தம் விகாசி க்ஷணகமலவனம் பாசி நாபாசி வன்ஹே தாத்தம் நத்வாஸ்வபாஸ்வா நயயம மகிஷம் ராட்சசா வீக்ஷிதாஸ்த சப்தீன் சிஞ்ச பிரச்சேதः பவன பஜஜவம் பித்தபாவேதிதஸ்த்வம் வந்தே சர்வேதி ஜல்பன் பிரதிதிசமதிபான் பாத்து பூஷ்ணோக்ரணீர்வஹ. இந்த புக்ல கொஞ்சம் மாறி இருக்கு, அது சரஸ்வதி மஹால் புக்குல. ஆமா, அதுல ஒண்ணு முன்ன பின்ன இருக்கு. அப்படி இருக்கா? ஓகே, சரி. அடுத்தது வருது அந்த ஓகே. பாஷான் ஆஷான். அது அப்புறம் கேட்கலாம், நீங்க சொல்லி முடிச்ச உடனே கேட்கலாம். ஏன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு சொல்லிட்டு. ஓகே ஓகே, அது அடுத்ததுல வருது. ஓகே, சரி, தேங்க்யூ.